ஒருத்தர் வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடவே மலம் கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அப்படிங்கிறது வருது. சாப்பிட்டதும் ஓடி போய் மலம் கழிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 5லிருந்து 6 முறை தொடர்ந்து மலம் கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டே இருந்தாலும் முழுமையா வயிறு வந்து சுத்தமானது மாதிரி ஒரு உணர்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு வரமாட்டேங்குது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி மலம் கழிக்கும்போது அது சரியா வந்து டைஜஸ்ட் ஆகி செரிமானம் ஆகி வந்த மாதிரி தோணலை. சில சமயம் அதோட சளி கலந்து வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. கூடவே குடல் பகுதி எல்லாமே வந்து சிவந்து வீங்கி போன மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. சில சமயம் இதை வந்து நம்ம ஆசனவாய் பகுதிகள்லையும் உணர முடியுது. சிவந்து வீங்கி போன மாதிரி தொட்டா எரியிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வருது. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதை இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்க இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா பய உணர்வு அப்படிங்கிறது இருக்கும். இந்த பய உணர்வு கொண்டு வரது தான் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. பயத்துக்கு என்ன மருந்து இருக்குது, எடுத்து சாப்பிடலாமா அப்படின்னா அதில் ஒரு 4 வகையான பயம் அப்படிங்கிறது இருக்குது. அதில் நமக்கு என்ன வகையான பயம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த மலர் மருந்தை மட்டும் வாங்கி சாப்பிட்டா போதும். நம்மளோட பயமும் சரியாயிரும், கூடவே இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமும் சரியாயிரும். இதற்காக வாழ்க்கை முறைகளை மாற்றவும் வேண்டாம், தீர்வை தேடி ஓடி ஓடி கலைக்கவும் வேண்டாம்.